வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வல்லம் பேரூராட்சி பழங்கால சோழர்களின் தலைநகராக விளங்கிய வல்லம் நகர்ப்பகுதி தற்போது அந்த நகர்ப்புற அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நான் எந்த பகுதி வழியாக வல்லம் நகர்ப்பகுதிக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரத்த நாட்டிலிருந்து வல்லத்துக்கு நான் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில் திருமானூர்பட்டி அப்படிங்கிற அந்த ஊர் தாண்டி ஒரு 4 ரோடு வருது. அந்த 4 ரோட்டுக்கு அடுத்தாப்பில் இந்த சாலை பணிகள், 4 ரோடு தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இந்த சாலை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தாண்டி நம்ம வல்லம் நகர்ப்பகுதிக்கு தொடர்ச்சியாக வல்லத்தில் தான் போயிட்டுருக்குறோம். இருந்தாலும் இன்னும் முக்கிய நகர்ப்பகுதிக்கு நம்ம சென்று சேரலை. ஸோ இந்த பகுதி முழுவதுமே சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வல்லத்துக்கு இதுக்கு முன்னாடி நானும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வேளாங்கண்ணி போகும்போது வல்லத்துக்கு வல்லத்தில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேளாங்கண்ணிக்கு போனோம். அதுக்கு முன்னாடிலாம் 1 வருஷத்துக்கு ஒருக்க 2 வருஷத்துக்கு ஒருக்க இந்த வழியாக ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. இப்போது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வரவே இல்லை. அதனால் இந்த டைம் நம்ம வல்லம் வழியாக ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த வல்லம் நகர்ப்பகுதியை அப்படியே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இந்த பகுதியில் இருக்கும் நண்பர்கள் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பதிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வல்லம் நகர்ப்பகுதி நிறைய பேர், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் நிறைய மக்கள் வல்லம் பகுதிக்கு வந்திருப்பாங்க. முக்கியமாக திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை போன்ற நகர்ப்பகுதியிலிருந்து வேளாங்கண்ணி செல்பவர்கள் வல்லம் வந்துட்டு தான் வல்லத்தில் இருந்து வேளாங்கண்ணிக்கு போவாங்க. நிறைய பேருக்கு அந்த ஞாபகங்கள் இருக்கும். சென்று வந்தவர்களுக்கு நானும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தஞ்சாவூர் வழியாக வல்லம் தஞ்சாவூர் வழியாக வேளாங்கண்ணிக்கு போயிடுவேன். இப்போ ஒரு 10 வருஷமாக என்னால் போக முடியல. ஸோ இந்த டைம் இந்த பகுதிக்கு வரும்போது அந்த ஞாபகம் வந்தது. அதான் அப்படியே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த நண்பர்கள், இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நண்பர்கள், இந்த வல்லம் நகர்ப்பகுதிக்கு வந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஞாபகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னதாக நீங்கள் பார்த்த வல்லம், இது தற்போது இந்த வல்லம் நகர்ப்பகுதி எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ பற்றி கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள்.
இப்போ நான் வந்து வல்லம் பஸ் ஸ்டாண்டு அமைந்துள்ள அந்த பகுதிக்கு வந்துட்டேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த முக்கியமான தேவாலயம், அதுக்கப்புறம் இங்கேருந்து நேராக போனோன்னா அந்த சாலைகள் மிக குறுகிய சாலைகள். இதற்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்கும். இந்த திருச்சி தஞ்சை 4 வழிச்சாலை அமைப்பதற்கு முன்பாக இந்த வல்லம் நகர்ப்பகுதியில் பேருந்துகள் கடந்து செல்வது என்பது மிக ஒரு சவாலான வேலையாக இருக்கும். அவ்வளோ பெரிய டிராஃபிக் நிறைந்த பகுதியாக இருக்கும். இப்போ அந்த 4 வழிச்சாலை அமைத்த பிறகு இந்த நகர்ப்பகுதிக்குள்ளே போக்குவரத்து நெரிசல் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அந்த போக்குவரத்து நெரிசல்லாம். பரவாயில்ல, இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் பேருந்துகள் உள்ள ஒரு 2-3 பேருந்துகள் பின்தொடர்ந்து வரும்போது, அடுத்தடுத்த வாகனங்கள் வரும்போது சில நேரங்களில் நெரிசலாக தான் இருக்குது.
சோழர்களின் ஆட்சி காலத்தில் தலைநகராக விளங்கிய இந்த வல்லம் நகரம் பற்றிய வரலாற்று பின்னணிகள் நிறைய உண்டு. அதனால் நாம் இந்த வீடியோவில் வரலாற்றுகளை பற்றி முழுவதுமாக பார்க்கல. தற்போது இந்த நகர்ப்புற அமைப்பு எப்படி உள்ளது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அதனால் முக்கியமாக அந்த முக்கிய சாலையில் மட்டும்தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். நிறைய உள்பகுதிக்கு நம்ம போகலை. அதனால் இந்த நகர்ப்புற பகுதி முக்கிய சாலை வழியாக நாம் வந்து திருச்சி சாலையில், அதாவது திருச்சி தஞ்சைக்கு செல்லக்கூடிய 4 வழி சாலையில் இணையக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஆனால் இன்னும் நிறைய இந்த நகர்பகுதியை பற்றி, இங்கே உள்ள வரலாற்று சிறப்புகளை பற்றி நம்ம சொல்லப்போனால் கூறிக்கொண்டே இருக்கலாம். அந்தளவுக்கு நிறைய வரலாற்று பின்னணிகள் உண்டு இந்த வல்லம் நகருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வல்லம் நகர் பற்றிய நகர்ப்புற பகுதி பற்றிய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர், தமிழ்நாட்டில் அதிகபட்சமான பேர் இந்த வல்லம் நகருக்கு வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்கிறதையும் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பகுதி போல், இந்த வீடியோ போல் வேறு ஏதாவது ஒரு பகுதியை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவாக அதை வந்து நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். மீண்டும் பிறகு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.